ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு மாடி தோட்டத்தில் காய்கறி செடிகள், கொடிகள், மூலிகை செடிகள், மரங்கள் வளர்க்கும்போது அஸ்வினி பூச்சி, மரவெட்டை, நத்தை, இலைச்சுருட்டு பூச்சி இவையெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இன்று நம்ம பார்க்க போகிறது கெமிக்கலே இல்லாமல், அதிக செலவே இல்லாமல் வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான இயற்கை பூச்சி விரட்டி ப்ளஸ் உரம் இதான் நம்ம தயாரிக்க போகிறோம். இதை கொடுத்தா செடிகள் ஆரோக்கியமாக வளரும், பூச்சி தாக்குதல் குறையும். அதுக்கு நான் இப்போ ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் பூண்டு தான். ஸோ அதை எடுத்து நல்லா இடிகள் வச்சு நல்லா இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம பப்பாளி இலைகளை ஒரு 7 இலைகள் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஒரு கத்தி வச்சு நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த பப்பாளி இலைகள் பூச்சி அந்த பப்பாளி இலைகளோட அந்த சாறு பூச்சிகளுக்கு அந்த வாசனை பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் நம்ம இதை பப்பாளி இலைகளை சேர்க்குறோம். பப்பாளி இலைகளில் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு அதில் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு நான் காட்டி இருக்கிறது போல் நல்லா பிசைஞ்சு எடுங்க. அந்த சாறு பப்பாளி இலையில் இருக்கிற அந்த சாறு அந்த தண்ணியில் ஃபுல்லாக நல்லா கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுங்க. பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆகிரும். அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு கொடுங்க. ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. அந்த ஸ்மெல் தான் பூச்சிகளை விரட்டுறதுக்கு உதவும். அடி உரமாகவும் நம்ம கொடுக்கும்போது வேர்ப்புழு தாக்குதல்லாம் ஏற்படாது. நான் அதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக இப்போ எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கொசுவலை இருந்துச்சு. ஸோ அதில் நான் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வடிகட்டி இருந்தால் கூட அதில் ஊற்றி தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ தட்டி வச்சுருக்க அந்த 10 பூண்டு இருக்குல்ல, பூண்டு நல்லா தட்டி இடிகளில் போட்டு நல்லா தட்டி வச்சுருக்கோம். அந்த பூண்டை நம்ம போடணும். அதே பேசனில் போடுங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 லிட்ரு தண்ணி ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. போட்டுட்டு அந்த பூண்டோட சாரெல்லாம் அந்த வாட்டரில் ஆட் ஆகணும். அது மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுங்க. பிசைஞ்சு கொடுத்துட்டு இப்போது இதையும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 2 கலரில் 2 சாறு ரெடியாக இருக்குது. க்ரீன் கலர்லேயும் எல்லோ கலர்லேயும். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த 1/2 லிட்ரு மஞ்சள் எல்லாம் ஆட் பண்ணி, மஞ்சளும் பூண்டும் ஆட் பண்ணி சாறு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஒரு 5 லிட்ரு தண்ணியில் ஆட் பண்ணுங்கள். தனியாக 5 லிட்ரு தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1.5 லிட்ரு தண்ணி ஊற்றி நம்ம சாறு எடுத்து வச்சுருக்கோம்ல, பப்பாளி இலைகள் போட்டு அதையும் அதில் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு அதையும் தனியாக ஒரு ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே வடிகட்டி தான் வச்சுருக்கோம். ஆனாலும் நம்ம ஸ்ப்ரேயரில் ஊற்றும்போது நம்மளுக்கு அடைச்சிக்கிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒழுங்காக இது பண்ண முடியாது. அதனால் செகண்ட் டைமும் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது நல்லா அந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றிட்டு ஸ்ப்ரே பண்ண வேண்டியது தான். ஒவ்வொரு செடிகளில் அந்த இலையில் ஃபுல்லாக நல்லா மேலெல்லாம் அந்த ஸ்ப்ரேயர் அந்த நம்ம ஃபெர்டிலைசர் எல்லா இடமும் படுற மாதிரி அந்த ஸ்ப்ரேயர் மூலம் தெளிக்கணும். செடியின் அடிப்பகுதியிலும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றலாம். அடி உரமாகவும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றலாம். நம்ம ஊற்றுற டைம் காலையில் ஊற்றணும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, ரொம்ப உச்சி வெயில் வர்றதுக்கு முன்னாடி காலையில் 10 மணிக்கு உள்ள ஊற்றணும். அதே மாதிரி ஈவினிங் 6 o'clock மேலே நம்ம அடி உரமாகவும் கொடுக்கலாம். தண்ணியில் மேலே ஸ்ப்ரேயர் மூலம் தெளிக்கவும் செய்யலாம். அடி உரமாக கொடுக்கும்போது மண்ணுக்கிட்ட பூச்சியே வராது. இலைகள் பச்சை பசுமையாக இருக்கும். நல்லா பச்சை நிறத்தில் வளர்கிறதுக்கு இந்த ஃபெர்டிலைசர் உதவும். பப்பாளி இலை சாறு வேர் வளர்ச்சியை தூண்டும். புதிய தளிர்கள் அதிகமாக வரும். செடி நன்றாக வளரும். பூ பூத்து காய் நல்லா காய்க்கும். தொடர்ந்து நம்ம பயன்படுத்தணும். 15 நாளுக்கு ஒரு முறை இல்லைன்னா 10 நாளுக்கு ஒரு முறை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா
பூ உதிர்வதை குறைக்கலாம். காய் நல்லா காய்க்கும். காய்களின் அளவும் நல்லா பெருசாகவும் இருக்கும். இந்த விளைச்சலும் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.